நம்ம இப்போ சிக்கன் சூப் பண்ண போகிறோம். நீங்கள் பல வகை சூப்புங்க பார்த்துருப்பீங்க, ஆனால் அதில் கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் சேர்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரிஜினல் சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லாயிருக்கும், சுவைச்சு பாருங்கள் வாங்க. இந்த சத்துள்ள சிக்கன் சூப்புக்கு தனியா 4 ஸ்பூன், தக்காளி ஒரு 1.5 தக்காளி, பெருசாக இருந்தால் 1, ஒரு 1.5 வெங்காயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கொஞ்சம் 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் பருப்பு, மஞ்சத்தூள், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், உப்பு அண்ட் இது வந்து 1/4 கிலோ கோழி, எலும்புள்ள கோழி ஒரு 200, ஒரு சின்ன துண்டு அப்படியே முழு கோழி துண்டும் ஒன்று வச்சுருக்கேங்க. நான் எப்படி எதுக்குன்னு சொல்கிறேங்க அப்புறமா. இதுதாங்க தேவையான பொருட்கள். நம்ம கோழி எப்படி சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வரீங்களா வாங்க. இந்த சத்துள்ள சிக்கன் சூப் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நான் குக்கர் வைக்கிறேங்க. அதில் இந்த கோழி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த ஒரு துண்டு வேணும், முழுசாக போடுறேங்க, வேணும்னு அப்புறம் சொல்கிறேங்க என்ன செய்யணும்னு. இதெல்லாம் எலும்போடு சேர்ந்த சிக்கனுங்க, நல்ல கழுத்து எலும்பு, நடு எலும்பு எல்லாம் சேர்த்து வாங்கின சிக்கனுங்க. இந்த சிக்கனில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோங்க. 1 2 ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், பாருங்கள் 1/4 ஸ்பூன் போட்டுறேங்க. போட்டுட்டு இதை குக்கர் மூடிடுவோங்க. மூடிட்டு அது நல்லா ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இதுக்குள்ளே அது நல்லா வேக விடுவாங்க. இந்த குக்கரை விசில் போட்டுடுவாங்க. மூடிட்டு இந்த ஸ்டவ்வை ஃபுல்லில் வைக்கிறேங்க. வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் வேக விட்டங்க. அது 7 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 2 விசில் அடிச்சதுன்னா நிறுத்திடுவாங்க. இதை 2 விசில் அடிச்சிங்க, நிறுத்திட போகிறேங்க. நிறுத்திடலாம். இப்போ இந்த சிக்கனை திறந்து பார்க்குறேங்க. பாருங்க, வெந்திருக்கு இல்லைங்களா, பாதி வெந்திருக்குங்க. இதை என்ன செய்யணும், இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் ஆற விடணுங்க. இந்த சிக்கனை நம்ம வெளில எடுத்தோம் இல்லைங்களா, அதை என்ன பண்ணால் ஒரு பீஸ் தனியாக போட்டேன் இல்லையா, அது அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்க, அதை எடுத்து தனியாக வச்சுருந்தேங்க. வச்சுட்டு இந்த எலும்பு எல்லாம் அப்படியே கோழி எலும்பு ஒரு சின்ன இது மாதிரி எடுத்து ஒரு பீஸ் எடுத்து இப்படி போட்டு அப்படி நசுக்கி அதில் போட்டுருந்தாங்க. இது கொஞ்சம் சூடாக தாங்க இருக்கும். சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, கை பொறுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நல்லா தட்டி 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 போட்டுருந்தாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி பார்த்தீங்களா, இந்த இப்படி இருக்கணும். அப்படி நல்லா தட்டி சீக்கிரம் நான் மசிஞ்சிடுங்க. ஏன்னா இது ஏற்கனவே வெந்திருக்கு இல்லைங்களா, விசில் அடிச்சிருக்கேன். இதெல்லாம் கழுத்து எலும்புங்க, நல்லா நிறைய சத்து இருக்குங்க அதில். அதனால் அதெல்லாம் மெய்ய நரிஞ்சு இதே மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிடணுங்க, நசுக்கணுங்க. வச்சுக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, கோழி வச்ச தண்ணி இருக்குல்ல, அதில் இந்த நசுக்கினம் பாருங்க, இந்த வேக வச்ச கோழி எலும்பு எல்லாம் அப்படியே சத்தோடு இருக்கும். அது உள்ள அப்படியே நசுக்கி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஒரு முழுசாக எடுத்தோம் இல்லைங்க கோழி, அதை நான் குட்டி 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 குட்டியாக பிச்சு வச்சுக்க பாருங்க. அது இப்போதைக்கு இல்லைங்க, கடைசியாக சூப்பில் போட்டு கொடுக்கறதுக்காக அது செய்யணுங்க. அதனால் அதை பிச்சு வச்சிடுறேன். இதில் இப்போ முக்கியமானது இதாங்க, இதில் இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, வந்துருக்கேன், அதை அப்படியே போட்டுறேங்க. அப்புறம் தக்காளி போடுறேன். அப்புறம் இது வந்து 4 ஸ்பூன் தனியாங்க. இதாங்க ரொம்ப முக்கியம், வாசனை எல்லாம் கொடுக்கும். இதுவும் பண்ணுங்க. நீங்கள் ஞாபகம் ஈஸியாக வச்சுக்கணும்னா வெங்காயம் தக்காளி 2 ஐட்டம் ஆச்சுங்களா, தனியா மிளகா, அப்படி ரைமிங்காக அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தனியா மிளகா, தென் இஞ்சி பூண்டு, அப்புறம் 1 ஸ்பூன் அரிசியும் 1 ஸ்பூன் பருப்பும்,
அப்புறம் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், முக்கியமாக 1 ஸ்பூன், கரெக்டாக 1 ஸ்பூன் தாங்க எடுத்து வச்சுருந்தேன், 1 ஸ்பூன் தனியா சீரகம், 1 ஸ்பூன் மிளகுங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி போடுறேங்க, கடைசியில் இறக்கும் போது போடலாம், அவ்வளோதாங்க. டேஸ்ட்டுக்கு உப்புங்க, கரெக்டாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடலாங்க, தேவைப்பட்டால் அப்புறம் சூப் இறங்கினோடனே பார்த்துக்கணும் போட்டுக்கலாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். தனியா, மிளகா, இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், அரிசி, பச்சரிசி, எது ஒன்றா போடலாம், துவரம் பருப்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனுங்க, கரெக்டாக சீரகம், மிளகு எல்லாம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு இந்த நல்லா இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கோழி எலும்பெல்லாம், அதை அப்படியே நல்லா கலரி விட்டுட்டு ஒரு விசில் போடலாங்க. விசில் போட்ட உடனே இதில் இந்த போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வெந்து அந்த கோழியோட சாறு இறங்குங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இந்த 12 சாமானை போட்டு இல்லைங்களா, அது போட்டுட்டு இந்த இது போட்டு லிட்டு போட்டு மூடிடுவோங்க. மூடிட்டு வெயிட் போட்டுட்டு கரெக்டாக 2 விசில் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. அப்போ நல்ல சூப்பரான இறங்கிடுங்க. அப்புறம் சொல்கிறேன், ப்ரெஷர் போயிட்டுங்க. இந்த விசில் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு ஓப்பன் பண்ணலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க, அதில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன், அதில் எடுத்து இதை ஊற்றிடணுங்க. இந்த பிச்சு ஒரு துண்டு முழு கோழி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்க, அது பிச்சு வச்சுருந்தேன்ல, அதை இந்த 2 கப் சூப்பில் அப்படியே போட்டுற வேண்டியது தாங்க. போட்டுட்டு இந்த கொத்தமல்லி இல்லைங்க, அதையும் கொஞ்சம் போட்டுடலாங்க. அவ்வளோதான், சூப் ரெடிங்க. சூப்பர் டேஸ்ட்டு சூப்பு ரெடி. இது வந்து 300 கிராம் 250 கிராம் நல்ல எலும்பு கறியும் 50 கிராம் வெறும் கோழி கறியும் போட்டு வேக வச்சு அதை எடுத்து அது நல்ல தட்டி மறுபடியும் போட்டு இந்த 12 சாமானை போட்டு வேக வச்சு விசில் பண்ணி மடிக்கட்டி இதுதாங்க ஒரிஜினல் சத்துள்ள சூப்புங்க. இது உண்மையிலே யாராவது ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட கொடுத்தா ரொம்ப நல்ல 10 நாள்லேயே வித்தியாசம் தெரியுங்க, நாக்குக்கு சுவையாக இருக்கும். இந்த சாமானில் இருக்கிறத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, தண்டியாக தாங்க இருக்கும், ஆனால் ரொம்ப எல்லா சத்தும் இதில் தாங்க இருக்குது. கோழியினுடைய சத்து பூரா இதில் தான் இருக்குது. அந்த பிச்சு போட்ட கடியும் இதில் தான் இருக்குது. பாருங்கள் இப்படி குடிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க. முழுசாலாம் கோழி இல்லைங்க, பிச்சு இருக்கா, அதனால் குடிக்கும்போது அந்த கோழி பீஸும் வாயோடு போயிடுங்க. ஏன்னா நான் 2-3 சூப்பு பார்த்துருக்கவன் அதில் வந்து எண்ணெய் விட்டு தாளிக்கிறாங்கங்க. நான் ஏன் தாளிக்கலைன்னா இதை பாருங்கள் நல்ல ஜூஸியாக இருக்குது, அந்த எண்ணெய் மாதிரியே மெதுக்குது பாருங்கள். இந்த கோழியினுடைய எசன்ஸ் அப்படியே பூரா இதில் இறங்கியிருக்கு. இது ஒரிஜினல் சத்துள்ள சூப்பு, நாக்குக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும். யாருன்னா விரும்புகிறவங்க நல்லா சாப்பிட்லாங்க. அதனால தான் நான் எதுவும் எண்ணெயும் சேர்க்கல, கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கல. பட் விரும்புகிறவங்க கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கலந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் ஒயிட்டிஷ் ஆகிடும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. பட் தி ஒரிஜினாலிட்டி வில் நாட் பி தேர், அவ்வளோதாங்க விஷயம். இதுதாங்க சிக்கன் சூப். கொஞ்சம் சிரமம் எடுத்து அந்த ஒன்றும் இல்லைங்க, அந்த எலும்பை நசுக்கி போட்டோம்னாவே ஃபுல் சாரம் இதில் இறங்குதுங்க, அவ்வளோதாங்க. இதுதாங்க சிக்கன் கிளியர் சூப். இது வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.